வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியாக ஈஸியாக மட்டன் பிரியாணி வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்லா சாதமாக நல்லா வெந்து கறி நல்லா வெந்திருந்ததுங்க. அடியில் ஒட்டாமல் சூப்பராக அருமையாக வந்திருந்தது. இந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதோட செய்முறையை இப்போ பார்க்கலாங்க. இப்போ ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு அது நல்லா மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ ஒரு 4 பெரிய வெங்காயம் இது போல் நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கலாம். 3 தக்காளியும் நம்ம இதை போல் நீட்டாக அரிஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. கூடவே ஒரு 5-6 ஏலக்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பட்டை, லவங்கம் ஒரு 3 அதையும் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்படி அரைச்சிடலாங்க. நான் ஒரு 2.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸு தண்ணியில் க்ளீன் பண்ணி ஊற வச்சிட்டேன். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டேங்க. ஊற்றிட்டு இந்த கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற புதினா அதையும் சின்னதாக அப்படியே கட் பண்ணிவிட்டு போட்டுடலாங்க. வதக்கிட்டு இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மட்டன் இதில் சேர்த்துக்கலாங்க. போட்டுட்டு இதையும் நல்லா 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தண்ணியில் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பவுடர் அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதில் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தயிர் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான இந்த பிரியாணிக்கு தேவையான தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவு, உப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இதில் காரம் இன்னும் தேவைப்பட்டதுன்னா கூட நம்ம இன்னொரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ப்ளெயின் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன். இப்போ இந்த மட்டன் வேக தேவையான 1 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஆவி வந்து வெயிட் போட்டு நல்லா 3-4 சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாங்க. இன்னொரு ஸ்டவ்வில் முட்டையை நம்ம வேக வச்சுக்கலாம். இது நல்லா ஆவி வந்து வெயிட் போட்டு சவுண்டு வந்துருச்சுங்க. இறக்கிட்டேன். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதில் தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் அளவு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி வச்சுட்டேங்க. நம்ம இப்போ இந்த பிரியாணி வந்து எலக்ட்ரிக் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அது நல்லா கழுவிட்டு இந்த தண்ணி இதில் ஊற்றிட்டு கூடவே வேக வச்சுருந்த மட்டனையும் இதில் போட்டுட்டேங்க. ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு போட்டுட்டேன். இந்த அரிசிக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி தழைகள் போட்டு நல்லா கலந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. மொத்தமாக நான் இதில் 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றியிருந்தேன். 2.5 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருந்தேங்க. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு குக்கிங் மோடில் வச்சுட்டேங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். வார்ம் மோடில் வந்துருச்சு. இப்போ சாதமும் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா இது போல் கலந்து விட்டுடலாம். ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் குயிக்காக இந்த போல் மட்டன் பிரியாணி செய்யலாங்க. நல்லா கலந்துட்டு இதில் நம்மளுக்கு கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழைகள் அதே மேலே அப்படியே தூவிடலாம். கடைசியாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவு நெய் இதில் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். மேலே அப்படியே ஊற்றிட்டு கலரிக்கலாம்.
இந்த மெஷர்மெண்ட் அளவில் தண்ணி ஊற்றி நம்ம செஞ்சால் அடி பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக வந்ததுங்க. சாதமும் நல்லா வெந்திருந்தது, மட்டனும் நல்லா வெந்திருந்தது. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு முறை இந்த போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூடான இந்த பிரியாணி நம்ம பிளேட்டில் வச்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே பாயில்டு எக்கும் வச்சு கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.